இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாம்பார் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி கப்பில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காவை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்ததும் 10 சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாயும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எனக்கு சாம்பார் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுனால 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரை தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரிக் மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட மல்லித்தலை இருந்தால் கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட தக்காளி சாம்பார் ரெடி. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. தோசையோடு இந்த தக்காளி சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.